அண்ணாமலை குடும்பம் சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணாமலை தான் கட்டுறாங்க. அப்போ வெண்ணிலாவும் வரணும். அண்ணாமலையோட வீட்டுக்கு வரும்போது அப்போ அவங்க ஆரத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. அடுத்தது அவங்களுக்கு பாலும் பழம்லாம் கொடுக்கவும் ரொம்பவே எல்லோரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இந்த நேரம் பார்க்கும்போது அண்ணாமலை வந்து எங்கே கௌதம காணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கவும் அவங்க வந்துருவாங்கம்மா அப்படின்னு அண்ணாமலையோட கணவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து கௌதமோட கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டப்பண்ணியோட மகன் வந்து அவங்கள ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு அவங்க வந்து இது பண்ணுறதுக்காக வரும்போது அப்போ வான்மதி வந்து தடுக்கிறாங்க. உடனே வான்மதிட்டு வந்து கேட்குறாங்க, என்ன அவனை அதாவது அவனுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி நீ தடுக்கிறிய, நீ என்ன அவன் பொண்டாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து கௌதம் வந்து பார்க்குறாங்க, இங்கே பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காது, அது மட்டும் இல்லாமல் நீ ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு, இல்லைன்னா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும் உடனே வந்து தண்டபனோட பையன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நானே விட்டாதான் இப்போ நீயே உயிரோட போக முடியும், உன் கதையை இப்போ நான் முடிக்க போகிறேன், நீ வந்து என்ன மிரட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ லீலாவி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு யாரும் எதுவும் பண்ணிடாத, தயவுசெய்து நான் சொல்கிறத கேளு, அண்ணாமலைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு லீலாவதி சொல்லிட்டு இருக்கவும் அண்ணாமலைக்கு தெரியுறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் உன் பையன் உயிரோடு இருந்தால் தானே அதுக்கப்புறம் தானே நீ அண்ணாமலை கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு கூர்மையான ஆயுதம் எடுத்து குத்துறதுக்காக வரும்போது இப்போ லீலாவதியும் அதே மாதிரிக்கு அவங்க வான்மதியும் தடுக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா வான்மதியோட புடவையை வந்து அப்படியே அவங்க பிடிச்சு இழுக்கவும் இதனால கூனி குறுகி அப்படியே வந்து அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லீலாவதியும் மாங்காவும் ஓடி போய் அந்த புடவையை இழுத்து அவங்க வந்து அவங்க வான்மதி மேலே போத்தி விடவும் அப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்கவும் வான்மதிக்கு ரொம்பவே அவமானமாயிருது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த இதை பார்க்கும்போது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால மங்கா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க, ஐயோ என் பொண்ணோட மானமே போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கோம். அப்போ கௌதம் வந்து இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது எல்லாரும் போட்டு அடிச்சு வெளுத்து வாங்கவும் அப்போ தண்டமணி பையனை போட்டு அவங்க அடிக்கிறாங்க, இங்கே பாரு அன்னைக்கு உன் கதையை நான் முடிச்சிருக்கணும், விட்டனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், விடுறேன், இதுக்கு மேலே நீ வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணணுன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்க அவங்ககிட்ட இருந்து கிளம்பி ஓடிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மங்கா வந்து சொல்கிறாங்க, இதுக்கு மேலே என் பொண்ணுக்கு ஒரு அவமானம் தேவையே கிடையாது, இதுக்கு மேலே என்ன பண்ணதுக்கு எல்லாரும் இது வீடியோ எடுத்துருந்தாங்களே, நாளைக்கு இது எல்லாமே வந்து பப்ளிசிட்டி பண்ணுவாங்க, இதனால் வந்து என் பொண்ணோட மானமே போச்சுது, நீ உயிரோடு இருக்கக்கூடாது, என் பொண்ணும் நானும் இப்போமே எங்கள் கதையை முடிச்சு கொடுது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே லீலாவதியும் கௌதமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ லீலாவதி சொல்கிறாங்க, ஏமா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது வேறு என்ன பண்ணுறதுக்கு பாருங்கள், என் பொண்ணு இருக்கிற நிலைமையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க ஒரு லிக்விட் வச்சுருக்கிறாங்க. அந்த லிக்விட் எடுத்து தன்னுடைய பொண்ணு மேலேயே அவங்க மேலே ஊற்றுறதுக்காக வரும்போது லீலாவதி வந்து தடுக்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க, இப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க, வான்மதி வந்து என் பையனை காப்பாற்றுறதுக்காக தானே போனா, அதனால தானே அவளுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் ஊரோலகம் அப்படி என் பொண்ணை பார்க்காத, எல்லாரையும் பாருங்கள் எல்லாரும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே லீலாவதி வந்து அவங்க சொல்கிறாங்க, இப்போ சொல்கிறேன், அதாவது உங்கள் பொண்ணு கழுத்தில் என் பையன் தாலி கட்டுவோம் அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே மங்காவும் வான்மதியும் பார்க்குறாங்க. இப்போ கௌதம் வந்து லீலாவதி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு கௌதம், ஒன்னால தானே வான்மதிக்கு இந்த நிலைமை, அதனால தான் நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், இதனை நிறைவேற்றி வைப்பான்னு சொல்லும்போது இப்போ கௌதம் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், வான்மதியோட இந்த நிலைமைக்கு நம்ம தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மங்கா வந்து சொல்கிறாங்க, அப்போ இப்போமே வந்து என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்கள் கௌதம் அப்படிங்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா பக்கத்தில் கோயில் இருக்கவும் அப்போ வந்து அவங்க வான்மதியை லீலாவதி வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறவு சாமிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு கௌதம் வந்து வான்மதி கழுத்தில் அவங்க தாலி கட்டவும் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு வான்மதி வந்து மங்காவை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மங்காவும் நம்மளோட பிளான் சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து இங்கே வெண்ணிலாவையும் வருணை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து வெண்ணிலா வந்து வருண் கிட்ட சொல்கிறாங்க, உண்மையிலே நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், உங்களை நான் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த நாள் கணக்கை சொல்லவும் இந்த அளவுக்கு நீ வந்து ஞாபகம் வச்சிருக்கிற அப்படின்னு வந்து வருண் கிட்ட கேட்டுருக்கவும் அப்போ வருணும் வெண்ணிலாவும் இப்படி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அண்ணாமலை வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம வந்து சரியான ஒரு மருமகளை தான் நம்ம வீட்டுக்கு தேர்ந்தெடுத்துருக்குறோம், இன்னுமேலும் வருணை பற்றி கவலை கிடையாது, வருணுக்கு ஏற்ற ஜோடி வெண்ணிலா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா லீலாவதி வரவும், என்ன எங்கே போயிட்டீங்க இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ கௌதமியும் வான்மதியும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் வந்து மாலையும் கழுத்துமா நிற்கிறத பார்த்துட்டு அண்ணாமலையும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கவும் அப்போ லீலாவதி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே வந்து அண்ணாமலைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த அளவுக்கு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே யாரும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தடுத்து நிறுத்தினோமோ இப்போ கடைசியில் அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டாள் அப்படின்னா அண்ணாமலை அதிர்ச்சி அடைவோம். அடுத்ததாக பார்த்தோம்னா லீலாவதி வந்து கௌதமுக்கும் வான்மதிக்கும் வந்து ஆரத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க. வந்ததுமே உன் கையால் விளக்கு பொருத்துமா அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து அவங்க வான்மதி விளக்கு பொருத்ததுக்காக வராங்க.
இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எல்லாரும் ஆளாளுக்கும் ஒவ்வொரு வேலையாக போகவும் அப்போ வான்மதி வந்து அண்ணாமலை பக்கத்தில் வராங்க. என்ன, அதாவது நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு சொல்லி தானே என்னை எப்படிலாம் அவமானப்படுத்தின, கடைசியில் பார்த்தியா நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டேன், இனிமேலும் என்னை எதுவுமே நீ செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து அதாவது ஒரு குடும்பத்துக்கு தகுதி இல்லாத பொண்ணுன்னு தானே என்ன நீ சொன்ன, அதே மாதிரிக்கு தான் நான் இந்த குடும்பத்துக்கூட மருமகளாக வந்திருக்கிறேன். இன்னும் அடுத்தது என்னுடைய வேலை என்ன தெரியுமா, உன்னை அடித்து இந்த வீட்டை விட்டு விரட்டுறது தான் என்னுடைய வேலை அப்படிங்கவும் இது கேட்டதுமே அண்ணாமலை அதிர்ச்சி அடைகிறாங்க. அங்கே பாரு வான்மதி, நீ தப்பு பண்ணுற அப்படிங்கும்போது நான் தப்பு பண்ணலை, உன்னை பழி வாங்குறதுக்காகவே நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, இங்கே பாரு தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வந்துட்ட, ஆனால் இன்னுமில்லாது நீ வந்து நல்லவளா வெண்ணிலா மாதிரிக்கு நீ திருந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே எங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க வான்மதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ என்னையே திருந்த சொல்கிற, நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு முக்கிய காரணமே உன்னை பழி வாங்குறதுக்கு தான், இன்னும் தானே என்னுடைய ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வருணையும் வெண்ணிலாவை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து வெண்ணிலா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஒவ்வொன்றா அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அப்போ வருண் வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு சாதகமாக அமைதியாக பேசிகிட்டே வராங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வருண் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்ன, இவ்வளோ நேரம் வந்து நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால வந்து உனக்கு பிடிச்ச ஒரு புருஷன் வந்திருக்கான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா, நடக்கவே நடக்காது அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே வெண்ணிலா அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்னங்க உங்கள் பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது இப்போ தான் உண்மையான வருணே பேசிகிட்டு இருக்கிறேன், இது நேரம் வரைக்கும் எங்கள் அம்மாவுக்காக தான் நான் பொறுமையாக இருந்துக்கிட்டு இருந்தேன், உன்னை நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா, கண்டிப்பாக கிடையாது, நான் விரும்புறது என் சாராவை தான், கடைசி வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ எதிர்பார்த்தேன், ஆனால் உன் இஷ்டப்படியே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டேலா, ஆனால் என்றைக்குமே வந்து நீ என் பொண்டாட்டியாக ஆகவே முடியாது, நான் விரும்புறது என் சாராவை தான், அவளை தான் கூடி சீக்கிரமே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வெண்ணிலாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்களா பேசுகிறீங்க அப்படிங்கும்போது நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன், நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது, கூடி சீக்கிரமே நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது இருக்கும், நான் போக வைப்பேன், இந்த வீட்டுக்கு மருமகன்னு சொன்னாக்கி சாரா தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வெண்ணிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னது இவர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இங்கே பாருங்க நீங்கள் சும்மா கிண்டல் தானே பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கிண்டல் பண்ணுறேன்னா இதுதான் என்னுடைய உண்மையான குணம், ஆனால் இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வெண்ணிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்து இங்கே பார்த்தோம்னா அண்ணாமலை வந்து யோசனை பண்ணுறாங்க, வான்மதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாள், அவள் திட்டம் போட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிறா, ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் கௌதமும் லீலாவதியும் வந்து இவளுடைய சதி திட்டத்தில் விழுந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் இன்னொரு பக்கம் வெண்ணிலாவை தான் காட்டுறாங்க. வெண்ணிலா வந்து இவர் இப்படி பேசிட்டு போயிட்டாரு, நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தோம், ஆனால் இவர் என்னன்னா சாராவை தான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வான்மதி தான் காட்டுறாங்க, இது எல்லாமே என்னுடைய பிளான் தான், இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரிக்கு ஒரு பிளானை போட்டேன் தண்டமாடி கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி வந்து அடுத்ததான் இந்த கதையை கொண்டுட்டு போக போறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.